பசி என்பது ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து பசி அப்படின்னா யாருக்கும் தெரியாது. அப்போ இன்னொருத்தன் பசியை அறிந்து கொள்வதற்கு நாம் பசியாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இஸ்லாத்தில் இந்த நோன்பு வைக்கப்படுவதாக நான் உணர்கிறேன். நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாருங்க, மசூதியின் முன்னால் கூடி இருக்கிற பெருமக்களை பாருங்க, பெரும்பான்மையானவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை சார்ந்தவர்களாக தான் இருப்பார். நம்ம இந்த 30 நாளை பத்தி பேசுறோம், மிச்சம் இருக்கிற 330 நாளை பத்தி நாம திராவிட இயக்கங்கள் தமிழகத்துல அவன் இந்த சமூகத்தை கெடுப்பதற்கு முதலிலே இங்க ஒரு ஒழுக்கம் இருக்கக்கூடாது, இறையச்சம் இருக்கக்கூடாது, கடவுள் என்று ஒண்ணு இருக்கவே கூடாது, கடவுள்னு ஒண்ணு இருந்தா சிலப்போ அவன் மனசாட்சி அவனை குத்தும் என்று இவர்கள் நினைச்சான். அதுதான் இன்றைக்கு சமூகத்துல இவ்வளவு அட்டகாசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீ சிறுபான்மை என்று சொல்கிற பொழுது நீ பெரும்பான்மை என்ற அந்த திமிரில் சொல்கிறாய் என்பதை நானும் உணர்கிறேன். அதனால் இங்கு இருப்பவர்கள் எல்லாம் சமம். ஒன்னு நல்லவன், இன்னொன்னு அயோக்கியன், ஒன்னு திருட, இன்னொன்னு. அனைவருக்கும் வணக்கம். பொதுவா இந்த நோன்பு காலம் என்பது இந்த நாட்டில் பசியே தெரியாதவன் பல பேர் இருக்கான். பசி என்பது ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து பசி அப்படின்னா யாருக்கும் தெரியாது. அப்போ இன்னொருத்தன் பசியை அறிந்து கொள்வதற்கு நாம் பசியாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இஸ்லாத்தில் இந்த நோன்பு வைக்கப்படுவதாக நான் உணர்கிறேன். நாம பசியாக இருக்கிற போது அந்த உணவை இன்னொருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரும். பொதுவா எல்லா மதங்களும் இதைத்தான் சொல்லுது. பாரதி சொன்னா இல்லையா, தனி ஒருவனுக்கு உணவில்லை என்று சொன்னால் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னான். இன்றைக்கு எங்களை எல்லாம் கூப்பிட்டு சிறப்பு விருந்தினர் என்ற பெயரில் நீங்கள் எங்களை கௌரவிப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் எல்லாரும் ஒன்று நினைச்சு பாருங்க, இந்த 40 நாள் நோன்பு பீரியட்ல மட்டும் நாம ஒருத்தன் பசிக்கு 30 நாள் மட்டும் நாம ஒருத்தன் பசி ஆறணும் என்ற ஒரு எண்ணம் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாருங்க, மசூதியின் முன்னால் மசூதி இருக்கிற இடத்துல கூடி இருக்கிற பெருமக்களை பாருங்க, பெரும்பான்மையானவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். நம்ம இந்த 30 நாளை பத்தி பேசுறோம், மிச்சம் இருக்கிற 330 நாளை பத்தி நாம பேச மறுக்கிறோம். என் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு பசியோடு இருக்கிற போது நான் உணவருந்த கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஏன் இதுக்கெல்லாம் ஒரு விதிமுறைகளை வைத்து இந்த விதிமுறைகளின்படி நாம நடந்துக்கணும், அதாவது இறையச்சம் வேண்டும் என்று ஏன் சொல்றான்? இறையச்சம் இருந்தால் சமூகத்துல சில தவறுகளை செய்கிற போது இறைவன் இருக்கிறான் என்ற எண்ணம் மனிதனை கட்டுப்படுத்தும். அப்போ ஏன் தமிழ்நாட்டில் கடவுள் மறுப்பு பேசப்படுகிறது? தப்ப செய்யணும், இவன் இறையச்சத்தோடு இருந்தானா, அது எந்த மதமாக இருக்கட்டும், அவன் இறையச்சத்தோடு இருக்கிற போது தவறு செய்கிற போது கொஞ்சம் யோசித்து பார்ப்பான். எத்தனை கோடி போதும், ஒரு 100 கோடி போதும் ஒரு 2-3 தலைமுறைக்கு அப்படின்னு யோசிப்பான். இறையச்சம் இல்லைன்னு வச்சுங்க, அது 30,000 கோடியாக இருந்தாலும் சரி அவனுக்கு அது பத்தாது. அதனால் இந்த திராவிட இயக்கங்கள் தமிழகத்துல அவன் இந்த சமூகத்தை கெடுப்பதற்கு முதலிலே இங்க ஒரு ஒழுக்கம் இருக்கக்கூடாது, இறையச்சம் இருக்கக்கூடாது, கடவுள் என்று ஒண்ணு இருக்கவே கூடாது, கடவுள்னு ஒண்ணு இருந்தா சிலப்போ அவன் மனசாட்சி அவனை குத்தும் என்று இவர்கள் நினைச்சான். அதுதான் இன்றைக்கு சமூகத்துல இவ்வளவு அட்டகாசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இப்ப நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்துக்கிறோம். இதுல என்ன சிறுபான்மை பெரும்பான்மை? அண்ணா சீமானன்னு சொல்லுவாரு, சிறுபான்மை எவனாவது சொன்னா செருப்பு கட்டி அடிப்பேன். யாரா சிறுபான்மை? நான் பெரும்பான்மையில் இருந்து ஒரு சிலர் அங்க போய் நிக்கிறான். இன்றைக்கு இஸ்லாத்தில் மாறியவர்கள் யார் என்று சொன்னால், ஒரு காலத்தில் பல்லராகவோ பறையராகவோ இல்ல இந்த சாதிய அழுத்தத்தின் காரணமாக ஒருத்தன் போறான், என்னை சேர்க்க மாட்டேன்றான் ஒருத்தன் என்னை கையை பிடிச்சி தூக்குறான், அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ அப்படி மாறியவர்கள் யாரும் இங்க சிறுபான்மை அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ சிறுபான்மை என்று சொல்கிற பொழுது நீ பெரும்பான்மை என்ற அந்த திமிரில் சொல்கிறாய் என்பதை நானும் உணர்கிறேன். அதனால் இங்கு இருப்பவர்கள் எல்லாம் சமம். ஒன்னு நல்லவன், இன்னொன்னு அயோக்கியன், ஒன்னு திருட, இன்னொன்னு நல்லவன். இதுதான் இந்த சமூகத்துல இருக்கிற படிநிலை. எனவே இந்த நோம்பின் தத்துவத்தை உணர்ந்து அறிந்து நாம் இந்த நோன்பு நாட்களில் மட்டும் இதை செய்யாம எல்லா நாட்களிலும் இதை செய்ய வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். 6:25க்கு இதை 70 இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. அதனால் வேறொரு சந்தர்ப்பத்தில் நாம் விரிவா பேசலாம். இங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரியுங்க, அதை நடைமுறைப்படுத்துவதில்ல நாம படுத்தலாமா வேணாவா அப்படின்னு தான். இப்ப நான் சொன்ன கருத்து யாருக்கும் இங்க தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் இறையச்சத்தோடு இருக்கிறவர்கள் அதை ஃபாலோ பண்ணுவான். இறையச்சம் இல்லாம பாத்துக்கலாம், அதாவது சொர்க்கமாவது நரகமாவது, இப்ப வாழும்போது நாம் இனிமையாக இருக்கிறோமா அப்படின்னு பார்த்து சில நடவடிக்கை எடுப்பாங்க. எனவே எல்லா மதங்களும் சாந்தியும் சமாதானத்தையும் தான் போதிக்கிறது. எனவே
நாம் அதை நோக்கி மனிதநேயத்தோடு இருந்தா எந்த மதமும் தேவையில்லை. மனிதநேயத்தான் மதங்கள் சொல்கிறது என்பதை புரிந்து மனிதநேயத்தோடு வாழ்வதற்கு நாம் பழகிக் கொள்வோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.